ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என் ஹஸ்பண்டோட கம்பெனியில் ஹெச்ஆர் ஸ்டாஃபோட செகண்ட் பேபிக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டேங்க. ஸோ அந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண தான் கிளம்புறோம். ஸோ கிளம்புறது வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன் டைம் 11:30. ஸோ அதுக்குள்ளே சீக்கிரம் கெட் ரெடி ஆகணுன்னுட்டு கிளம்பியாச்சு. கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சின்ன ஷூட் எடுத்துகிட்டு பிக்ஸ் எடுத்துகிட்டு கிளம்பணும். ஹஸ்பண்ட் ஒரு டென்ஷனாகவே இருந்தாங்க. ரீசன் என்ன அப்படின்னா, நான் கொஞ்சம் பிஃபோராக கிளம்பலை. ஸோ சம்மர் வெயிலாக இருந்த ஹாட்டை கொஞ்சம் கஷ்டம், 2 வீலரில் தாங்க ட்ராவல் பண்ணோம். ஸோ அதனால் கஷ்டமாக இருக்கும், குயிக்காக கிளம்பலைன்னு சொல்லி கொஞ்சம் என் மேலே டென்ஷனாக இருந்தாங்க. அப்புறம் ஒரு ஃபைனலி நல்லபடியாக கிளம்பியாச்சு. ஸோ ரன்னிங்கில் தான் கிளம்ப பார்த்துட்ருக்கீங்க. ஸோ தாம்பரம் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து எங்களுக்கு ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் இருக்குதுங்க. ஸோ ஃபாஸ்ட்டாக கிளம்புனாங்க. ஸோ 2 வீலரில் பெட்ரோல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு கிளம்புறோம். போகிற வழியிலே எனக்கு கொஞ்சம் ஹெட்டேக் பெயினாகவே இருந்துச்சு. ஸோ கருப்பட்டி காஃபி ஒன்று குடிக்கலான்னு சொல்லிட்டு ஷாப்பில் இறங்கி அப்புறம் காஃபியெல்லாம் குடிச்சிட்டு தம்பி வந்து பிஸ்கெட்ஸ்லாம் கேட்டான். ஸோ ஏற்கனவே ஃபங்க்ஷன் டிலே ஆகுது, இல்லை நீ வேறு ஏடான்ற மாதிரி அவங்க சொல்லாமல் சைகையிலே பண்ணாங்க. ஸோ எனக்கு கொஞ்சம் டென்ஷனாக இருந்தது. ஏன்னா பிஃபோராக மார்னிங்கே கிளம்புதா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக கிளம்பிருக்கலாம். நெக்ஸ்ட் வேறு கிஃப்ட்டு வேறு அவங்க பிஃபோராக வாங்கலை. ஸோ நான் போகும்போது தான் வாங்கணுன்னுட்டு அப்புறம் கிஃப்ட் பேக் ஒரு ஷாப் போனவங்க. சூப்பர் மார்க்கெட் நல்லா இருந்துச்சு, மல்டி ஷாப்பு. அது ஆக்சுவலி அப்போ தான் ரீசெண்டாக 4 days ஆகுதான். ஸோ இப்போ தான் எல்லாமே அரேஞ்ச்மெண்ட்ஸே பண்ணாங்க. ஸோ நமக்கு எக்ஸ்பெக்டேஷன் வந்து கிஃப்ட் இருக்கணுமென்ட்டு தான் நாங்கள் இறங்கணும். ஸோ அது மாதிரி கிஃப்ட்டு நல்ல டாய்ஸ்லாம் நல்லா சூப்பராக இருந்துச்சுங்க. அதில் ஜஸ்ட்டு 4 days தான் ஆகுதுன்னாங்க. ஸோ நிறைய அலைன்மெண்ட்ஸ்லாம் வந்து கேட்டகரி வைஸ் வந்து செப்ரேட்டாக இருந்துச்சு. பட் எங்களுக்கு அது ஃபுல்லாக பார்க்க டைம் இல்லை, ஆல்ரெடி வேறு லேட்டுங்களா. ஸோ அதனால் கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் என்னென்னலாம் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு நான் கொஞ்சம் ஷூட் பண்ணேன். ஸோ தம்பிக்கு நம்ம என்ன அவனுக்கு சரி ஃபஸ்ட் ஏஜ் அவனுக்கு என்ன பிடிச்ச மாதிரி வாங்கலாம்னு சொல்லிட்டு ஃபைனலாக ஒரு எலிஃபெண்ட் டால் நல்லா இருந்துச்சுங்க, ட்ராலியாக இருக்கும். ஸோ அதுதான் வந்து வாங்கியிருந்தோம். அது காஸ்ட்டு நல்லா இருந்துச்சு. பட்டு அமௌண்ட் அதுக்கு வந்து ஒர்த்து தான், 650 rupees சொன்னாங்க. பட் நல்லா தான் இருந்துச்சு. ஸோ அதனால் அதை பேக் பண்ணிவிட்டு அப்புறம் மேட்ஸ்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துது. சாஃப்டாக காட்டன்ஸ்லேயே இருந்துச்சு, ப்ளஸ் நல்லா கிரேப் மாடலில் இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் எனக்கு பார்க்கக்கூடிய ஹஸ்பண்ட் வந்து எனக்கு டைமில் என்னை முறைச்சிட்டே இருந்தாங்க, சீக்கிரமான்னு சொல்லிட்டு. ஸோ இருங்க ஜஸ்ட்டு ஒரு விசிட்டாவது பண்ணிடுறேன் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஃபுல்லாக சரௌண்டிங் பார்த்தேன். ஸோ நல்லா தாங்க இருந்துச்சு. அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ண வரைக்கும் பார்த்திங்கன்னா திங்ஸ்லாம் என்னென்ன மாதிரி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்ட்டு பாருங்கள். நல்லா இருந்துச்சு ஷாப்பு. தாம்பரம் போகிற ஒரு 7 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் பிஃபோர் இந்த ஷாப்புங்க. நல்லா தான் இருந்துச்சு ஷாப்பில். ஸோ ஆனால் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு கிஃப்ட்டு மட்டும்தான் எடுத்தோம். தம்பி வந்து பார்த்திங்கன்னா தனியாக குட்டி தம்பிக்கு ஒரு சாக்லேட்ஸ் வேணும் எடுக்கணும். ஸோ அது கீழே இறங்கும்போது எடுத்துக்கலாம். அவங்க ஒரு ஃப்ளோர் வைஸ் இது பண்ணாங்களா. ஸோ அதனால் மேலே கீழே எங்களால் லிஃப்ட்டில் தானே போனோம். பட் இருந்தாலும் டைம் டிலே ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஃபைனலி பார்த்திங்கன்னா கிஃப்ட் நல்லபடியாக வாங்கியாச்சு. ஸோ அந்த கிஃப்டெல்லாம் வாங்கி பேக் நல்லாயிருக்கும். ஸோ அவன் ப்ளே பண்ணிப்போம் இல்லாத இப்போ வந்து எங்களை கூட்டிட்டு வந்து உயிர் எடுக்கிற பேக்ஸ் ஸ்கூல் பேக்லாம் பார்த்தீங்கன்னா உனக்கு டென்ஷன் பட் என்னால் எதுவும் அதிகமாக பார்க்க முடியல. இந்த மாதிரி அதுதான் வேறு பேக்கேஜ் வேறு அவங்க டிலே பண்ணாங்களா. ஸோ என்ன இவ்வளோ லேட் ஆகுதுன்னு யோசிச்சுட்டே இருந்தாங்க. தம்பி அதுக்குள்ளே நான் பால் அவனே ஆக்சுவலி 2-3 திங்ஸ்லாம் கேட்டாங்க. அவன் ஒரு சின்ன டால் மட்டும் வாங்கிட்டு, ஏன்னா இப்போ டைம் இல்லைடா, மெயினாக போய் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணணும் வாடா அப்படின்னு சொல்லிட்டு அவனை விளையாடக்கூட கொஞ்சம் நான் விடலை. ஸோ ஜஸ்ட்டு அம்மா கொஞ்ச நேரம் இங்கே நிற்கிறேன் வாடா, சரி ஓகே ஜஸ்ட்டு நில்லுடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்மைலி பால்ஸ்டெல்லாம் நின்றுட்டு சாரு ஷூட் பண்ணிக்கிட்டாரு. ஸோ அங்கே தான் நின்றுட்டுருக்கான். ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கிஃப்ட் எடுத்துகிட்டு ஃபைனலி வந்துட்டோங்க. அப்புறம் ஃப்ரண்ட் பேஜ் எடுக்க அந்த கிஃப்ட்டு கார்டு கொடுக்கல. ஸோ அதை வாங்க திரும்பவும் எங்கள் ஹஸ்பண்ட் போயிட்டு டென்ஷன் ஆகிட்டாங்க. அப்புறம் எப்படி ஃபைனலாக முடிச்சுட்டு கிஃப்டெல்லாம் பேக் பண்ணிவிட்டு கார்டெல்லாம் பேஸ்ட் பண்ணிவிட்டு வெளியில் வந்துட்டோம். ஸோ நல்லா இருந்துச்சு. பட் என்னால் ஃபுல்லாக விசிட் பண்ண முடியல, ஃப்ளோர் வைஸ் ஒரு 2 ஃப்ளோர் தான் பார்த்துட்டு ஃபைனலி பர்த்டே ஃபங்க்ஷன் ஹாலுக்கு வந்தாச்சு தாம்பரம். வந்துட்டு உள்ளே போன நாளைக்கு நல்ல வேலை கேக் கட் பண்ணிட்டாங்கன்னு அதை தாங்க டென்ஷன் ஆகிட்டே இருந்தாங்க ஹஸ்பண்ட். பட் இல்லை, நாங்கள் போனோம் ஜஸ்ட் அப்போ தான் எல்லா ரிலேஷன்லாம் அவங்களுக்கு வந்திருந்தாங்க. ஸோ மேம்க்கு விஷ் பண்ணிவிட்டு பேபி நாங்கள் கேக் கட் பண்ணிட்டாங்க போல இருக்கிறதே தான் ஆக்சுவலி போகணும். ஆனால் ஆக்சுவலி போன நாளைக்கு பட் அந்த டைம் நாங்கள் போகிறோம் அப்போ தான் ஜஸ்ட் ஒரு 10 minutesல கேக்கு எடுத்துகிட்டு வந்தாங்க. குட்டீஸ்லாம் எல்லாம் நிறைய பேர் ஷூட் பண்ணாங்க. ஸோ இந்த ஃபஸ்ட்டில் இருக்கிற பாப்பா மேமோட ஃபஸ்ட்டு பொண்ணு. செகண்ட் பேபிக்கு பாய் பேபி, அவனுக்கு தான் இப்போ பிரத்தராஜின்னு சொல்லிட்டு நேமு, அவனுக்கு தான் ஃபஸ்ட்டு பர்த்டே. ஸோ மேம் அப்புறம் விஷ் பண்ணிவிட்டு
அடுத்தது அவங்க ஃபைனலி எல்லாம் கேக் அரேஞ்ச்மெண்ட்ஸ்க்கு எல்லாம் வச்சுருந்தாங்க. கிட்ஸ் எல்லாருமே இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ தம்பியும் பாப்பா வந்து நில்லுங்கன்னு சொல்லிவிட்டு மேம் வந்து கொஞ்சம் எல்லாமே ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க மேமோட ஹஸ்பண்ட் சார் அவர் வந்துட்டார் பிரதாராஜ். தம்பி வந்து அவனுக்கு ஒரு கிஃப்ட்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு சாக்லேட்ஸை கொடுத்தாலும் அந்தங்க கொடுடா தம்பி. அவன் ஆக்சுவலி அந்த சாக்லேட்டை விடவே இல்லாங்க பாருங்கள் எப்படி வச்சுட்டு. ஆக்சுவலி அவருக்கு ஏடா ஓப்பன் பண்ணி தரலன்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன். பட் நல்லபடியாக அவனுக்கு ஃபைனலி தம்பி ஃபீல் பண்ணா ஹாப்பியாக. ஏன்னா நான் வாங்கி கொடுத்த சாக்லேட்ஸ் தான் தம்பி கையிலே வச்சுருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க பாருங்களேன் அவனை பிரதாராஜ் ரொம்ப நாட்டி பாய். ஸோ அவனுடைய மெமரிஸ்லாம் போட்டிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு ஃபோட்டோஸு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைக்கு வந்து சாக்லேட்ஸ் கையில் சாப்பிட கொடுக்கலாலும் பட் தம்பி கொடுத்தது அவன் விடவே இல்லைங்க. லாஸ்ட்டு கேக் கட் பண்ண வரைக்கும் கையிலே வச்சுருந்தான். ஸோ மேம்க்கு ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க. எல்லா கிட்ஸுமே இன்வைட் பண்ணாங்க வாங்கன்னு சொல்லிவிட்டு. ஆக்சுவலி நானே ஷூட் பண்ணிட்டு இருந்தேங்க. ஹஸ்பண்ட் மேலே போகல, அவங்க ஒரு ஷை டைப் எதுலேயுமே இன்வால்வ் ஆக மாட்டாங்க. பட் மேம் நீங்கள் நான் கேமரா ஷூட் பண்ணிட்டு இருந்தனால மேம் இதுவான் பட் ஸ்மைல் பண்ணிவிட்டு சரி தம்பி நின்னா ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் என்ன ஒரு சின்ன ஒரு தானே நாங்கள் கிஃப்ட் பண்ணும்போது நான் பிக் எடுக்காத விட்டுட்டேன், ஐ மீன் ஃபோட்டோ. பட் சரி ஓகே அங்கே நம்ம பேபிக்கு நல்லபடியாக போய் அட்டன் பண்ணியாச்சு, அது போதும்னு சொல்லிவிட்டு அப்புறம் ஃபைனலி பேபிக்கு கேக் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்க கிராண்ட்மா சாரோட அம்மா அவங்கள ஃபைனல் பண்ணி கேக் வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி எல்லாம் விஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஃபைனலி பிரதாராஜ் ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு பர்த்டேக்கு கேக் ஊட்டியாச்சு அவருக்கு. ஸோ எல்லோரும் ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்கங்க. ரெண்டாவது நிறைய பேர் கெஸ்ட்டு வந்திருந்தாங்க. ஸோ அங்கேயே எல்லாம் செட் பண்ணலாம், எல்லாமே வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஸோ நம்மளும் நல்லபடியாக எங்களுக்கு என்னென்ன அந்த கேக் கட் பண்ணுறதுக்கு ஆஃப்டர் போயிடுவோன்னு ஒரு ஃபீல் பண்ணி தான் ஹஸ்பண்ட் டென்ஷன் ஆனாங்க. பட் நல்லபடியாக போயாச்சு. ஸோ ஃபைனலி காட் ஹாப்பி தான். ஸோ குழந்தை வந்து எனக்கு அங்கே ஒரு பெரிய ஒரு இது என்னென்னா குழந்தை எல்லாருக்கிட்டையும் கேக் வாங்கினாங்க. ஸோ நான் விஷ் பண்ணேன், குழந்தைலாம் அழகாக ரொம்ப சைலண்ட்டாக இருந்தால் அதுவே ஒரு பெரிய விஷயமா இருந்தது. ஃபைனலி எப்பயும் போல் ஸ்பெஷல் சிக்கன் பிரியாணி தான். ஸோ சாப்பிட்டு ஃபைனலி குல்ஃபி ஐஸ் சாப்பிட்டு முடிச்சாதான் குல்ஃபின்ற மாதிரி அதை சொல்லியிருந்தாங்க. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு குல்ஃபிட்டு மேம்கிட்ட ரிட்டன் வரங்கன்னா எனக்கு ரிட்டன் கிஃப்ட்டு குழந்தைக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டன் கிஃப்ட்டு குழந்தைக்கு மேமே வாங்கி கொடுத்தாங்க. ஸோ ரிட்டன் கிஃப்ட்டில் என்னென்னலாம் சார் என்னென்ன இருக்குது அங்கேயே ஓப்பன் பண்ணுறதுல ஆர்வமாக இருந்தான். ஸோ அதை காமிடா அப்படின்னும் போது ஸோ அதில் சின்ன பவுலு அவனுக்கு தேவையான திங்ஸ், ஐ மீன் என்ன அப்படின்னா க்ளே, அந்த பவுலு, கலர் பவுலு, ஸ்கேல் பென்சில், எரேசர், ஷார்ப்னரு, அடுத்தது வந்து மெயினாக கலரிங் பெயிண்ட்டு இது எல்லாமே வச்சுருந்தாங்க. அதை வேறு யூஸ் பண்ணி தம்பி பார்த்திங்கன்னா பெயிண்ட் அழகாக வரைஞ்சிட்டாங்க. தென் நாங்கள் குல்ஃபி மெல்ட் ஆகிட்டுன்னு சொல்லிட்டு அங்கேயே சாப்பிட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குல்ஃபி சாப்பிட்டுட்டோம். அப்புறம் அன்றைக்கி ஹஸ்பண்ட் வெளியே இல்லை, ஊருக்கு கிளம்புற வேலை. ஸோ அது வேறு ஃபோன் வந்துகிட்டே இருந்துச்சிங்களா, அதை அட்டன் பண்ணி பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ ரிட்டன் வரும்போது கொஞ்சம் டயர்டாக இருந்ததுன்னு வாட்டர்மெலன் ஜூஸ் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு எனக்கு கோக் நான் வாங்கினேங்க. பட் தம்பி வந்து எனக்கு அது கூட மானா. ஸோ நீ வாட்டர்மெலன் ஜூஸ் சாப்பிட்றான்னு சொல்லிவிட்டு அவனுக்கு கொடுத்துட்டு அவன் சாப்பிட்டான். ஸோ ஃபைனலி வீட்டுக்கு கிளம்பியாச்சு. தம்பி அந்த ரிட்டன் கிஃப்ட் வச்சு யூஸ் பண்ணதெல்லாம் நான் ட்ராயிங் வரைஞ்சிருந்தேன். அன்றைக்கி ஃபாதர்ஸ் டே வரீங்களா. ஸோ சார் வந்து என்னென்னலாம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அந்த கலர் பெயிண்டில் வந்து அவங்க அப்பா வரைஞ்சிருக்கிறான், தென் விஷ் பண்ணது, அவர் டால் வரைஞ்சது, இது எல்லாமே நான் அதில் அனுப்பிச்சிருக்கேன். அந்த ஜூஸ் வர டிலே ஆன உடனே சார் கொஞ்சம் டல்லாக இருந்தார். அதுக்கப்புறம் ஜூஸ் வந்தோடனே கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டோம். ஆக்சுவலி வண்டி ஓட்டிகிட்டு வர டயர்டோட நாங்கள் உட்காந்து வந்தோம். எங்களுக்கு தான் ரொம்ப டயர்டாகுதுடா பார்த்துக்கோக்கல. தம்பி எப்படா வீட்டுக்கு போகலாம் நான் அதோ வந்துட்டோம்டா, அதோ ஜூஸ் வந்துச்சு குடி அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் அவனுக்கு ஆக்சுவலி என்னென்னா அந்த டிலே பண்ண ஒரு 5 minutes ஆகுது, ஏமா சீக்கிரம் தரலன்னு சொல்லி ஃபீல் பண்ணான். தென் பர்த்டே ஷூட்ஸ் இதெல்லாமே உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ லிஃப்டில் இருந்தது. தென் பர்ச்சேஸ் பண்ணி என்னால் ஃபுல்லாக விசிட் பண்ண முடியலங்க அந்த கடையை, தான் கொஞ்சம் ரொம்ப கஷ்டம். நெக்ஸ்ட் டைம் வந்து ஃப்ரீயாக இருக்கும்போது அதை ஃப்ரீயாக பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலி இது தான் ரிட்டன் கிஃப்ட்ஸில் கொடுத்துருந்தாங்க. நான் ஷோ பண்ணியிருக்கேன் பாருங்கள். அவனுக்கு இது வந்து ஹாப்பியாக தான் ஃபீல் பண்ணான். அவனுக்கு தேவையான திங்ஸ் ஆக்சுவலி எவ்வளோ தான் இருந்தாலும் அந்த புதுசாக கொடுக்கும்போது குழந்தைங்க எல்லாம் ஒரு எக்ஸ்பெக்டேஷனோடு இருக்குங்க இல்லையா. இதை உடனே வந்து நான் ட்ராயிங் யூஸ் பண்ணிடுவோமா அப்படின்னு சொல்லிகிட்டே வந்தாங்க. ஓகேடா அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தேன். தென் நாங்கள் ஷூட் பண்ண ஃபோட்டோஸ் எல்லாமே லான்ச் பண்ணிருக்கேன். தென் நான் வீட்டிலேருந்து கிளம்புனது, தம்பி ட்ராயிங் பண்ணது எல்லாமே பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.